இதில் லாஸ்டிக் வச்சு ஒருக்கா அப்படியே நேராக தைச்சிருக்கிறேன். இப்போ பின்பக்கத்தையும் வந்து தைச்சு முடிஞ்சுது. வெட்டு மாடலில் கீழே வெட்டினதால. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த துணியில வந்து ஒரு சட்டை ஒன்று தைச்சு காட்ட போறேன். இது வந்து அமரன் படத்துல சாய் பல்லவி இந்த கலரில வேற மாதிரியான ஒரு மெட்டீரியல்ல ஒரு சட்டை ஒன்று போட்டிருப்பா. அந்த சட்டை மாதிரியே நாங்களும் தைச்சு பார்க்க போறோம். தைச்சு முடிச்சுட்டு பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி. இதுல வந்து ஒரு சட்டை தைக்கிறதுக்கான அளவுகள் என்னென்ன தேவைன்னு சொல்லி எழுதி இருக்கிறேன். இதில் ஒரு அளவான சட்டையில் அளவு எடுத்து தான் இந்த அளவுகள் வந்து எழுதி இருக்கிறேன். அதாவது தோல் அகலம் வந்து 13, மார்பு சுற்றளவு 40, தோல்ல இருந்து எங்களுக்கு இடுப்பில் எவ்விடத்தில் நிற்க வேணுமோ அந்த இடத்தின் அளவு 15.5, அடுத்தது இடுப்பின் சுற்றளவு 34, முன்காலத்தின் இறக்கம் பின்காலத்தின் இறக்கம், சட்டையின் நீளம்ன்றது தச்சு முடியக்குள்ள மொத்தமாக எங்களுக்கு நீளம் வந்து 46 இருக்க வேணும். அடுத்தது கையின நீளம், அடுத்தது கையின மேலான் கீழான் சுற்றளவுன்னு சொல்லி ஒரு அளவான சட்டையில் இந்த அளவுகளை வந்து எடுத்து எழுதி இருக்கிறேன். தோளகலத்தோட ஒன்றை கூட்டி அதை 2ஆல் பிரித்து 7, மார்பு சுற்றளவையும் வந்து சுற்றி அளந்ததால் அதை 4ஆல் பிரிச்சுட்டு அதோட 3 கூட்டி இருக்கிறேன். அடுத்தது தோல்ல இருந்து இடுப்பு வரைக்கும் வந்து 15.5 இருக்க வேணும். அதோட வந்து 1 கூட்டுறேன், கூட்டினா 16.5. அடுத்தது இடுப்பு சுற்றளவையும் 4ஆல் பிரிச்சா 8.5 வருகுது. இது வந்து அந்த நேரையே கீறி அப்படியே லாஸ்டிக் வச்சு தைக்கிறேன்றதால மார்பு சுற்றளவையே இடுப்பு சுற்றளவுக்கும் எடுத்திருக்கிறேன். ஏனென்றா லாஸ்டிக் வைக்கக்குள்ள அந்த இடுப்பெல்லாம் சுருக்கமாக வரும், அதால் சேம் ஒரே அளவே இருக்கிற மாதிரி எடுத்திருக்கிறேன். அடுத்தது முன்காலத்தின் இறக்கம். இது ரெண்டுமே அந்த சட்டையில் நான் எடுத்த அளவு சட்டையில் இருந்த அளவுகள். ஆனால் எனக்கு வந்து இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி முன்காலத்தும் பின்காலத்தும் ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்குதுன்றதால இதை வந்து 5 இன்ச்சில் இருக்கிற மாதிரி எடுக்கிறேன். கழுத்தின் இறக்கம்ன்றது அந்த சட்டையின் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் கீறி வெட்டேக்குள்ளே வந்து எத்தனை வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் எடுக்க போகிறேன். இதில் 5 சொல்லி போட்டிருக்கிறேன். 4, 4.5, 5 அப்படி தான் வரும். அதை மாதிரி பின்னுக்கும் வந்து அதே அளவில் தான் வரும். இது நாங்கள் கீறி வெட்டுற ஃபுல் வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். அடுத்தது சட்டையின் நீளத்தில் இந்த 15.5 வந்து தோல்ல இருந்து இடுப்பு வரை இருக்க வேண்டிய இந்த அளவை வந்து கழிச்சுட்டு அரையில 1.5 வந்து கழிச்சிருக்கிறேன். இந்த 1.5ன்றது அந்த இடுப்பில் வைக்க போற பேண்டின் அளவு தான் 1.5. 30 அரையில 1.5 கழிச்சா பேலன்ஸ் வந்து 29. அதோட வந்து 2 கூட்டி இருக்கிறேன். கீழே மடிச்சு தைக்கிறதுக்கும் இடுப்பல்ல தைக்கைக்குள்ள போற அளவுக்கும் சேர்த்து 2 கூட்டி இருக்கிறேன். அதுதான் இந்த 31. பிறகு கையின் நீளத்தில் மேலே சுருக்கு வைக்கிறதுக்கு 5 இன்ச் கூட்டி இருக்கிறேன். அப்போ நீளம் வந்து 10 இன்ச் இருக்க வேணும். 2 சேர்த்தா 15. இது வந்து சைட்டில் வந்து இடைவெளி தையல் இடைவெளியாக 2 இன்ச்சு விட்டுருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி கூட்டி இருக்கிறேன். இப்போ இந்த அளவுகளின்படி துணியில் இப்படி கீறி வெட்டுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் வந்து சட்டைன்ற மேல் துண்டு வெட்ட போகிறேன். 2 மேல் துண்டு வர வேணும். அதால் இந்த துணியை வந்து 2 மடிப்பு துண்டு இருக்கிற மாதிரி இப்படி மடிச்சிருக்கிறேன். மடிச்சுட்டு இந்த கீழே வந்து நேராக இருக்குதோன்னு சொல்லி பார்த்துட்டு நேராக இருக்கிறதுக்காக கீழே ஷேப் பண்ணி வெட்டுறேன். மேல் துண்டின் நீளத்தை வந்து மார்க் பண்ணுறேன் 16.5. அடுத்ததாக தோளகலம் மார்க் பண்ணுறேன் 7. இங்கே அந்த 7ஓட 1/2 இன்ச்சை கூட்டி இங்கே மார்க் பண்ணுறேன் 7.5 ஆம்கோல் கீறதுக்காக. இதுலையும் அந்த 7 இருக்குதோன்னு பார்த்து அதையும் மார்க் பண்ணுறேன். அடுத்தது மார்பு சுற்றளவு வந்து 13. அதே அளவை தான் நான் இதுக்கு இடுப்பு சுற்றுக்கும் எடுக்க போகிறேன். என்னென்னு சொன்னால் அந்த இடுப்பில் லாஸ்டிக் வைக்கிறதுக்காக இந்த 13ஐயே எடுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக இணைக்க போகிறேன். அடுத்ததான் இந்த தோளகலத்தில் வந்து எங்களுக்கு எவ்வளோ தச்சு முடிய இருக்கணுமோ அதை மார்க் பண்ணுறேன். தச்சு முடிய வந்து 2.5 இன்ச் இருக்க வேணும். அதோட 3/4 இன்ச் வந்து தையல் இடைவெளிக்காக மார்க் பண்ணுறேன். அப்போ இதெல்லாமே இதில் இருந்து இது வரைக்கும் 3.25. இதுக்கு பிறகு இந்த முன்கழுத்தின் இறக்கம் வந்து 4.5 இன்ச் முன்கழுத்துக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே அளவில் தான் பின்கழுத்தையும் சேர்த்து கட் பண்ண போகிறேன்.
உங்களுக்கு வந்து பின்கழுத்து இறக்கம் குறைவாக வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் சிப் வச்சு தைச்சிங்கன்னு சொன்னால் குறைவாக எடுக்கலாம். இப்போ இந்த 4.5 இன்ச்சையும் வந்து நான் இப்படியே ஷேப் பண்ணி கீரை போகிறேன். கீரைக்குள்ளே எங்களோட கழுத்து என்ன ஷேப்பில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்க போகிறேன். நம்ம வந்து முன்காலத்தின் இறக்கம் 5 என்று சொல்லி எழுதியிருந்தேன் நான். இப்போ 4.5 விடவே குறைவாக தான் வரப்போகுது. ஒரு 4.25 அப்படி தான் வருகுது. இங்கே அளந்து பார்த்தா இங்கே நீங்கள் எங்களோட கழுத்தின் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எடுக்க 4.25 தான் வருகுது. அடுத்ததாக இங்கே இருந்து 1/2 இன்ச் இறக்கிட்டு இதையும் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இந்த கழுத்து ஷேப்பை வந்து ஷேப் பண்ணுறதுக்காக நான் இவடத்தல்லையும் இங்கே கொஞ்சம் எடுத்து ஃபோட்டோவில் இருக்கிற ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கீறி வெட்ட போகிறேன். கீறியாச்சு. இனி வந்து இதை ஃபுல்லாகவே கட் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து மேல் துண்டு வந்து ரெண்டுமே வெட்டிட்டேன். அடுத்ததாக ஃபேஸிங் துண்டு வெட்ட போகிறேன். முன்துண்டுக்கும் பின்துண்டுக்குமான ஃபேஸிங் துண்டு வந்து வெட்டிட்டேன். இதில் 4 துண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. 2 மடிப்பு துண்டு இருக்குது. 1 2 இதுலேயும் 2 இருக்குது. அப்போ ஒரு பக்கம் வந்து 4 இருக்குது. இவ்விடத்தில் வந்தவங்களுக்கு 13 இன்ச் வந்து வர வேணும். என்னென்னு சொன்னால் இடுப்பு சுற்றளவுலையும் நாங்கள் 13 இன்ச் தானே மார்க் பண்ணாங்க. அப்போ அது இருக்கிற மாதிரி இவ்விடத்தில் வரணும். நான் வந்து இந்த அளவு நாடாவை வச்சு பார்க்குறேன். இவ்விடத்தில் 13 வரமெண்டு இப்படி. இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒவ்வொரு இடமாக வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உங்களோட அளவு உங்களோட இடுப்பின சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி அளவு வரும். அப்போ இதில் வந்து 13 வருது. இவ்விடத்தில் முதல் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு இங்கே இருந்து இந்த நுனியில் இருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறேன். 16.25. அதை எல்லா இடமுமே மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக அப்படியே ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிட்டு இந்த இடத்துல எங்களுக்கு 13ஓட ஒரு 1/4 இன்ச் கூடவா வர்ற மாதிரி எடுக்க போகிறேன். என்னென்னு சொன்னால் இது பொறுத்தேக்குள்ள 1 இன்ச் அதுக்குள்ளே போயிடும். அப்போ 4லையும் 1/4 இன்ச்சுண்டா மொத்தமாக 1 இன்ச். இப்போ இந்த இதுண்ட அளவு வந்து 13.25 இருக்குதோன்னு சொல்லி பார்த்தேன்டா. ஓகே, 13.5 இருக்குது. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் மேலேயே எடுத்து கட் பண்ணணுன்னு சொன்னால் ஓகே அவர். இப்போ இடுப்பின் சுற்றளவு வந்து 13. அதோட 1/4 இன்ச் இந்த தையலுக்காக கூட்டினா அப்போ 13.25. அதுக்கு பிறகு இந்த கீழ்த்துண்டின நீளம் வந்து மொத்தமாக 31 இன்ச் வர வேணும். அப்படின்னு சொன்னால் இதில் எவ்வளோ வருகுதோ இதில் வந்து 17 வருகுது. 17ஓட எனக்கு கீழ்த்துண்டின் அளவு 31 வரணும். இந்த 17ஐயும் 31ஐயும் கூட்ட போகிறேன். கூட்டினா 48. அப்போ இந்த நுனியில இருந்து இந்த துணியில மொத்தமாக 48 இன்ச் இருக்கிற மாதிரி சுற்றி மார்க் பண்ண போகிறேன். இந்த நுனியில இருந்து இங்க வரைக்கும் 48 இருக்கிற மாதிரி எடுக்கிறேன். இந்த 48 ஃபுல்லாகவே எல்லா இடமும் இருக்கிற மாதிரி இப்போ மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணிக்குள்ள இந்த நுனியில வந்து இந்த அளவு நாடாவை நாங்கள் இப்படி இறுக்கமாக பிடிச்சு வச்சு கொண்டு தான் இங்கே வரைக்குமே மார்க் பண்ணுறேன். எங்களுக்கு மொத்தமாக எங்களோட கீழ்த்துண்டின நீளம் வந்து 31 தேவை. இதில் இருந்து இது வரைக்கும் 31 இருக்குது. நான் வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ண போகிறேன். இப்போ வந்து கீழ்த்துண்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிஞ்சுது. இப்போ இதில் வந்து 2 கை வர்றதுக்காக 2 மடிப்பு துண்டு வந்து எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக இதில் கையின் நீளம் 15 இன்ச் அதை வந்து மார்க் பண்ணுறேன். இதில் வந்து கீழ்கையின் சுற்றளவு 7.5. இது வந்து லாஸ்டிக் வச்சு தைக்க போகிறன்றதால நான் வந்து கையை ஃபுல்லாக கீறி முடிச்சுட்டு இங்கே வந்து ஷேப் பண்ணி கட் பண்ண போகிறேன். இப்போ இதில் இருந்து நாங்கள் சுருக்கு வைக்கிறதுக்காக 4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டேன். நான் அதை வந்து மார்க் பண்ணுறேன். அடுத்ததாக இதில் இருந்து நார்மல் கை ஒன்று கீறுறதுக்காக 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை நேராக கீறுறேன். கீறிட்டு இதில் வந்து
மேல் கையின் சுற்றளவு வந்து 8, அதை மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நார்மல் கை வந்து இப்படித்தான் நாங்கள் கீறுவோம், இந்த ஷேப்பில் தான் கீறுவோம். அதை வந்து கீறி இருக்கிறேன். இது வந்து சுருக்கு வைக்கிறதுக்காக விட்ட இடைவெளி, அதையும் வந்து ஒரு ஷேப் பண்ணி கீறுறேன். கீறிட்டு இப்போ இதுக்குள்ளே வந்து லாஸ்டிக் வச்சு தான் தைக்க போகிறேன். அதால் இங்கே வந்து நான் கீறி இருக்கிறத அப்படியே ஒரு நேர்கோடாக வந்து கீறுறேன். இப்போ இதுதான் வந்து நாங்கள் தைக்க போகிற கையின் ஷேப்பாக இருக்கும். அந்த கையின் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கீறி இருக்கிறேன். கீறிட்டு அதை வந்து கட் பண்ணுறேன். இதுக்கு நிறைய அளந்து சரியான அளவில் வெட்ட வேணும் அப்படின்னு இல்லை. என்னென்னு சொன்னால் இதில் நாங்கள் சுருக்கு வச்சு கீழையும் சுருக்கு வச்சு லாஸ்டிக் வச்சு தைக்க போகிறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு கொஞ்சம் பெருசாகவே கையை வந்து வெட்டி இருக்கிறேன். இப்போ இவ்வளோ துணியும் இருக்கிறதால நான் வந்து துணிக்கு ஏற்ற மாதிரி வெட்டி இருக்கிறேன். இதை வந்து இப்படியே சுருக்கி தைக்க போகிறேன். இவ்வளத்துலையும் லாஸ்டிக் வச்சு அடிக்க போகிறேன். அடிச்சுட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி தைக்கக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும், அதை வந்து கட் பண்ணி விட போகிறேன். இப்போ வந்து 2 கையுமே வெட்டி முடிஞ்சுது. வைக்கிறதுக்கு 2 பேண்ட் வெட்டி இருக்குது, 3 இன்ச் அகலத்தில் வெட்டி இருக்கிறேன். இப்போ எல்லாமே வெட்டி முடிஞ்சுது. அடுத்ததாக தைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 2 ஃபேஸிங் துண்டுமே இருக்குது. அதை வந்து உள்பக்கமாக இந்த மாதிரி மடித்து தைச்சிருக்கிறேன். இதை இப்போ மேல் பக்க துண்டோட பொருத்த போகிறேன். இது மேல் பக்க துண்டின் முன்பக்கம், முன்பக்க கழுத்தில் வந்து இந்த ஃபேஸிங் துண்டை இந்த மாதிரி வச்சுட்டு இப்படியே 1/4 இன்ச்சில் பொருத்த போகிறேன். இந்த கழுத்தின் நுனியில் வந்து இந்த ஃபேஸிங் துண்டு இருக்கிற பக்கத்தில் ஒரு படிமான தையல் வந்து போடுறேன். இதையே இந்த மாதிரி உள்பக்கம் திருப்பி இந்த விளிம்பிலையும் தையல் போட விருப்பம்னு சொன்னால் நீங்கள் போடலாம். நான் வந்து போடையில இதுக்கு மேலே நீ மேல் துண்டின் பின்பக்க துண்டை இப்படி வைக்கிறேன். இது வந்து பின்பக்க துண்டு, மேல் பக்கத்தின் பின்பக்க துண்டை இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு இது இந்த ஃபேஸிங் துண்டையும் வந்து பொருத்த போகிறேன். இந்த மாதிரி வச்சு இதில் ஃபேஸிங் துண்டை வச்சு பொருத்த போகிறேன். ஏற்கனவே சட்டை தைக்கிற நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இப்படித்தான் கழுத்து வந்து பொருத்தி இருப்பேன். அதே மாதிரி தான் இதையும் பொருத்துறேன். புதுசாக தைக்கிறாக்கள் வந்து குண்டு பின் பண்ணிட்டு நீங்கள் கழுத்தை தைக்கலாம். இது வந்து வளமையாயே இந்த மாதிரி தான் நான் தைக்கிறேன். நான் இதில் 1/2 இன்ச்சில் இப்படியே தைச்சு கொண்டு வந்து இந்த ஃபேஸிங் துண்டையும் வச்சு தைக்க போகிறேன். இப்போ இந்த பின்பக்கத்தின் ஃபேஸிங் துண்டை வச்சுட்டு இந்த தைச்சு கொண்டு வரைக்குள்ள இந்த கழுத்து முன்பக்க துண்டின் கழுத்து இருக்கிற இடத்துல வந்து ஊசியை குத்தி தான் திருப்ப வேணும். அப்போ தான் இந்த கழுத்தின் ஷேப் வந்து சரியாக வரும். இப்படியே அடுத்த ஷோல்டர் பக்கம் வரைக்கும் 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு மற்றதையும் வந்து இதுக்குள்ளே வச்சு தைக்க போகிறேன். இந்த ஆம்கோல் பக்கம் வந்து 2மே சேர்ந்த மாதிரி இருக்க வேணும். இதையும் முன்பக்கத்துக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படி தூர கட் பண்ணிட்டு இந்த பக்க கழுத்தை திருப்பி அப்படியே படிமான தையல் ஒன்று போட போகிறேன். இதில் வந்து கழுத்து ஃபுல்லாகவே தைச்சு முடிஞ்சுது. இது முன்பக்கம், முன்பக்கத்தில் விளிம்பில் வந்து நான் படிமான தையல் போடையில் பின்பக்கத்தில் மட்டும் இங்கே இருந்து இப்படியே கழுத்துன்ற விளிம்பில் படிமான தையல் போட்டிருக்கிறேன். இதில் இப்போ இந்த இடுப்போட வந்து பேண்டை பொருத்த போகிறேன். நாங்கள் ஏற்கனவே 3 இன்ச் அகலத்தில் ஒரு பேண்ட் ஒன்று வெட்டி வச்சிருக்கிறோம். அந்த பேண்டை வந்து இப்படியே பொருத்த போகிறேன். 1/2 இன்ச்சில் இதுவும் 1/2 இன்ச் இதுவும் 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி அப்படியே நேராக பொறுத்துறேன். இருந்து இங்கே வரைக்கும் 1/2 இன்ச்சில் தைச்சிட்டேன். தைச்சிட்டு இதை வந்து இந்த பக்கமாக திருப்புறேன். இப்போ இப்படியே இருக்கும் உள்பக்கம். இதை இப்படி திருப்பிட்டு இதில் தான் லாஸ்டிக் வச்சு இப்படியே நேராக அடிக்க போகிறேன். லாஸ்டிக் வந்து இதுன்ற மொத்த நீளம், இந்த இடுப்பின் நீளம் வந்து 26. நான் லாஸ்டிக் வந்து
17 இன்ச்சில் வந்து எடுத்திருக்கிறேன். ஏனென்றால் லாஸ்டிக் இந்த நீளத்தை விட குறைவாக தான் நாங்கள் எடுக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் 17 இன்ச்சில் லாஸ்டிக் எடுத்திருக்கிறேன். முன்பக்கத்துக்கு 2 லாஸ்டிக் வெட்டி இருக்கிறேன். இதே மாதிரி பின்பக்கத்துக்கு 2 லாஸ்டிக் தேவை. இப்போ முன்பக்கத்தில் எப்படி தைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். முன்பக்கத்தில் பேண்டு பொருத்தின இடத்தை வந்து இந்த மாதிரி எடுத்து இங்கே அளவிடுறேன். இந்த 2 பொருத்தும் இருக்குதானே, இதில் வந்து இப்படியே வச்சு இந்த லாஸ்டிக்கை நான் வந்து தைக்க போகிறேன். இடுப்பில் வந்து 2 இடத்துல லாஸ்டிக் வைக்கணும். இதை ஒரு இடத்துல வச்சிருக்கிறேன். இப்போ இந்த 1/2 இன்ச்சில் இதில் வச்சிருக்கிறேன். இதை வந்து இனி இந்த பக்கம் இப்படி திருப்ப போகிறேன். திருப்பிட்டு இதில் ஒரு தையல் போட போகிறேன். இப்போ இதில் வந்து உள்பக்கத்தில் இந்த பக்கம் திருப்பிட்டு இதில் அமர்த்தி படிமான தையல் வந்து போட்டிருக்கிறேன். இங்கால் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு இன்னும் ஒரு லாஸ்டிக் வந்து இந்த இடத்துல வர வேணும். அப்போ இன்னொன்று தைக்கிறதுக்கு முதல் வந்து இந்த கீழ் துண்டு நாங்கள் கீழே பொறுத்துறது வட்டி வச்சிருக்கிற குடவட்டு துண்டையும் இந்த பேண்டையும் வந்து சேர்த்து முதல் 1/2 இன்ச்சில் பொறுத்துறேன். இப்போ 1/2 இன்ச்சில் வந்து கீழ்த்துண்டையும் மேலான் இடுப்பு பக்கத்தையும் சேர்த்து பொருத்திட்டு இதையும் முதல் எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே லாஸ்டிக் வச்சு தைக்க போகிறேன். இப்போ இதில் லாஸ்டிக் வந்து தைச்சிட்டேன். இனி இந்த லாஸ்டிக் பக்கத்தை வந்து இந்த மாதிரி இஞ்சால் பக்கம் எங்களோட கீழ்த்துண்டின்ற பக்கத்துக்கு திருப்பி போட்டு இதில் வந்து ஒரு படிமான தையல் வந்து போட போகிறேன். இப்போ பின்பக்கத்தையும் வந்து தைச்சு முடிஞ்சுது. இனி வந்து கை தைக்க போகிறேன். 2 பின்பக்கமும் முன்பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தைச்சிருக்கிறேன். அடுத்ததாக கை தைக்க போகிறேன். இதுதான் நான் வெட்டி வச்சிருக்கிற கை. இதில் வந்து கீழே 1/4 இன்ச்சை மடித்து இந்த மாதிரி இன்னொரு மடிப்பு போட்டு அப்படியே நேராக தைக்க போகிறேன். இப்போ கீழே ஃபுல்லாகவே மடித்து தைச்சிட்டு இதில் வந்து இங்கே இருந்து 2 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் இதில் தான் லாஸ்டிக்கை வச்சு தைக்க போகிறேன். இது வந்து 2 கைக்குமே வெட்டி வச்சிருக்கிற லாஸ்டிக். இந்த லாஸ்டிக் வந்து 10 இன்ச் நீளத்தில் வெட்டி வச்சிருக்கிறேன். இதை வந்து இப்போ இதில் நேர வச்சு அப்படியே தைக்க போகிறேன். இதில் லாஸ்டிக் வச்சு ஒருக்கா அப்படியே நேர தைச்சிருக்கிறேன். இதில் வந்து பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தையல் இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதால் இன்னும் ஒரு தையல் தெரிகிறதுக்காக இதுன்ற அடுத்த நுனியிலையும் இன்னொரு தையல் போடுறேன். லாஸ்டிக்கில் 2வது தையலும் போட்டாச்சுது. இனி இந்த கையை வந்து ஆம்கோலோட சேர்த்து தைக்க போகிறேன். இங்கே இருந்து 1/2 இன்ச்சில் தைக்கிறேன். கையையும் ஆம்கோலிடத்தையும் வந்து சேர்த்து வச்சுட்டு மொத்தமாக 1/2 இன்ச்சில் தைக்கிறேன். கொஞ்சம் இடம் அப்படியே நேராக தைச்சி கொண்டு வந்துட்டு ஷோல்டர் அடி வரைக்குள்ள அவடத்தில் தான் சுருக்க போகிறேன். இப்போ இதுதான் நான் அந்த கையில் வட்டி வச்சிருக்கிற சென்டர். கையின் 2ஆக பிரித்த ஒரு பகுதி அது வந்து இவடத்தடியில் வர வேணும். இப்போ இவ்வளோத்தையுமே நான் இதுக்குள்ளே சுருக்க போகிறேன். இந்த துணியையும் இது ஒரு நார்மலான சுருக்கு கை தான் இதில் தைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சுருக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வைக்கலாம். வந்து சுருக்கிட்டு மிச்சமாக இருக்கிற துணியை வந்து இதோட சேர்த்து பொறுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி அளவாக இருக்குதோன்னு சொல்லி பார்க்குறேன். பார்த்துட்டு அப்படியே 1/2 இன்ச்சில் ஃபுல்லாகவே தைக்க போகிறேன். இப்போ ஒரு கை வந்து தைச்சு முடிஞ்சுது. இதே மாதிரியே மற்ற கையை தைக்க போகிறேன். இப்போ 2 கையுமே தைச்சு முடிஞ்சுது. இந்த மாதிரி தூரவாக சுருக்கு வர்ற மாதிரி தான் இப்படி மடித்து தைச்சிருக்கிறேன். இந்த பக்கமும் அதே மாதிரியே இருக்குது. இப்போ 2 பக்கத்தையும் சேர்த்து சைட்டால் தைக்க போகிறேன். தைக்கக்குள்ளே இந்த கையின் விளிம்பு 2 ஒண்டா இருக்கணும். மற்றது இந்த ஆம்கோல் அடி வந்து ஒண்டா இருக்கணும். இந்த இடுப்பு சைட்டில் வர்ற இந்த 2 லாஸ்டிக்குமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி இப்படியே நேர நாங்கள் எக்ஸ்ட்ராவாக விட்ட 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி அப்படியே தைக்க போகிறேன். இப்போ 2 சைட்டுமே ஃபுல்லாக தைச்சு முடிஞ்சுது. கீழே தைச்சு கொண்டு போய்க்குள்ள வந்து
1/2 இன்ச்சில் இப்படியே முடிக்கிற மாதிரி தைச்சு முடிச்சிருக்கிறேன். இப்போ இது வந்து குடவெட்டு மாடலில் கீழே வெட்டினதால் கீழே வந்து முதல் ஒரு 1/4 இன்ச் மடித்து அப்படியே சுற்றி வர தைக்க போகிறேன். இப்போ 1/4 இன்ச்சில் வந்து ஃபுல்லாகவே ஒரு தடவை மடித்து தைச்சு முடிஞ்சுது. இதையே திருப்பி இன்னொருக்காவும் மடித்து தைக்க போகிறேன். இப்படி தான் எல்லா குடவெட்டுக்குமே மடித்து நீங்கள் தைக்கணும். குடவெட்டு சட்டையோ இல்லை அனார்கலி பஞ்சாபி அப்படி ஏதாவது தைக்க போகிறீங்கன்னா கீழான் வந்து இந்த மாதிரி தான் மடித்து தைக்கணும். இந்த அம்ப்ரெல்லா கட்டின் கீழ் விளிம்பு வந்து எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி டீட்டெயில்ஸாக ஒரு வீடியோ ஒன்று நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிளியராக விளங்கும். இப்போ சட்டையை ஃபுல்லாக தைச்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். வந்து தைச்சு முடிஞ்சுது, எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். சட்டை இப்போ தைச்சு முடிஞ்சுது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு வந்து இந்த சட்டை எப்படி வெட்டி தைச்சதுன்னு சொல்லி விளங்கி இருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வேறு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவைக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான தையல் வீடியோ வேணுமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.